வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர் ஆஃப் லர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க, ஒரு பைக் ரிட்டர்ன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பைக்கை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க, பஜாஜ் NS 400 பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இது கிட்டத்தட்ட நம்ம பைக் ரிட்டர்ன் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னாங்க ஒரு 4-5 மாதம் ஆயிருக்குங்க. இது ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாங்க இப்போ கரெக்டாக பேசுகிறோம். சரி, வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டான் வீடியோ, பைக் ரிட்டர்ன் வீடியோ, சம்மந்தமே இல்லாத வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, அப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிஆர்எஃப் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாங்க அதோட ஹார்ட்டை பற்றியே பேசலாம். அது ஹார்ட்டுன்னா வேறு எதுவும் இல்லைங்க, அதோட இன்ஜின் நாங்கள் பற்றி பேச போகிறோம். இதோட டிஆர்எஃப் நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1 by 1 பார்த்தீங்கன்னாங்க அதை பற்றி நான் இது சொல்கிறேங்க. டிஆர்எஃப் இதோட ஹார்ட்டை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னாங்க 349.13 சிசி காட்டுதுங்க. டிஆர்எஃப் ஏன்னா 400 சிசி பைக்குன்னு சொல்கிறாங்க, 349 காட்டுதுங்க. ஒர்த்து தான், இதளவுக்கு ஒர்த்து தான். அதே மாதிரி அதோட வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 174 இல்லைன்னா 176 காட்டுதுங்க. அதோட வெயிட் ரேஜை பார்த்தீங்கன்னா 174 176 காட்டுதுங்க. சரி, நம்ம NS 400 200ஓட இது கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த பைக்கு. அதே மாதிரி இது கிலோமீட்டர், இது எத்தனை கிலோமீட்டர் போகும் பார்த்தீங்கன்னாங்க 154 இல்லைன்னா 157 கிலோமீட்டருங்க. இந்த கிலோமீட்டருக்கு நம்ம ரூட்டில் எவ்வளோ மைலேஜ் தரும் பார்த்தீங்கன்னாங்க 24 இல்லைன்னா 27. சிட்டி இந்த சைடெல்லாம் ஓட்டுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 32 இல்லைன்னா 35 காட்டுதுங்க. நம்ம மைலேஜ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 32 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 இல்லைன்னா 30 காட்டுதுங்க மைலேஜ். ஓகேவாங்க டிஆர்எஃப். அதே மாதிரி அதோட டாப் ஸ்பீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னாங்க 154 இல்லைன்னா 157 காட்டுதுங்க. அதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 154 இல்லைன்னா 157 காட்டுதுங்க. சொல்லி முறுக்கி பிடிச்சா எவ்வளோ வேணால் போகுதுன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அந்த வண்டி பொறுத்தளவுக்கு. அது இல்லாமல் அதோட ஹைட்டு, அதோட கீழேருந்து அதோட எவ்வளோ மீட்டர் பார்த்தீங்கன்னா 807 மீட்டருங்க. நம்ம கீழேருந்து எனக்கு ஆஃப் வரும்னு நினைக்கிறேங்க டிஆர்எஃப். சொல்லி இவ்வளோ வரும், இடுப்பு சைஸ் வரும் எனக்கு தெரிஞ்சளவுக்கு. நம்மள மாதிரி குட்டையாக இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மீடியமான ஹைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஓட்டுற கரெக்டாக இருக்குங்க, வண்டி பொறுத்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் ரேட் எவ்வளோன்னு சொல்லிடுறேங்க டிஆர்எஃப். நான் இதெல்லாம் கால்குலேட்டர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கோயம்புத்தூர் ரேட் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி காசு கிடைக்கிறதுனா பார்த்தீங்கன்னா 1.80 காட்டுதுங்க. அதே மாதிரி 1.93 காட்டுதுங்க டிஆர்எஃப். அதே நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னாங்க 2.330 காட்டுதுங்க. ஏன்னா நீங்கள் 2.38 காட்டுதுங்க டிஆர்எஃப். 38-30 காட்டுதுங்க. ஓகே, திருப்பூர் சைடெல்லாம், சென்னை சைடு, மதுரை சைடு இங்கெல்லாம் எவ்வளோ காட்டுது பார்த்தீங்கன்னா 2.60 காட்டுதுங்க. சரி, 2.60, 2.30, 2.36 இந்த மாதிரி லேக்ஸ் எல்லாம் காட்டுதுங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு எடுத்தா இந்த மாதிரி லேக்ஸ் காட்டுதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு, அப்புறம் பச்சை கலருங்க. பச்சை கலர் ஒன்று, பச்சையும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரிங்க. இந்த பால் பச்சையும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி தாங்க ஒரு கலர் இருக்குதுங்க. எனக்கு என்ன கலர் பிடிக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் தாங்க. நம்மளுக்கு எப்பயுமே பிளாக் தான், பிளாக்லேயே நான் ஒயிட்டு, அது நல்லா இருக்குங்க டிஆர்எஃப். சரி, வண்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஒர்த்து தான், என்னை பொறுத்தளவுக்கு ஒர்த்து தான். டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 154 தருது. 154னா 28 மைலேஜ் இல்லைன்னா 24 மைலேஜ். ஆவரேஜி ஒரு 40 இல்லைன்னா 30 காட்டுதுங்க மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி சரியில்லைங்க டிஆர்எஃப். சரி, இன்ஜின் பொறுத்தளவுக்கு அவ்வளோக்கு ஒர்த்து இல்லை வண்டி ஒர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னாங்க என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லை. சரி, மீதி ஏதாச்சும் நான் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தால் இந்த சைடில் உங்களுக்கு போட்டுடுறாங்க. உங்களுக்கு வண்டி ஒர்த்தா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள், வண்டி உங்களுக்கு ஒர்த்தா இல்லையானா நான் ஏதாச்சும் மறந்துருந்தாலும் இந்த சைடில் போட்டுருவோங்க. ஓகே டிஆர்எஃப், உங்களுக்கு இந்த வண்டி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம அவ்வளோ சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் வண்டியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதே கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு. ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோ உங்களுக்கு சின்னதாக வந்திருக்கும். இந்த வீடியோட நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் வீடியோ நம்ம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடியோ. ஓகேவாங்க. ஓகேங்க, இனிமேல் நம்ம பைக் ரிட்டர்ன் வீடியோ வேணுன்னா இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் பேசுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பைக்கை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்க பேசலாம் ஏதாச்சும் ஒரு பைக்கை பற்றி பார்த்தீங்கன்னா நிஞ்சா இருக்குது.
நிஞ்சா 500 இருக்குது. பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பேச முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறாங்க. ஓகேங்க, இந்த வீடியோத்தோட என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் வச்சு நம்ம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஓகே, டாடா பை பை, லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ நான் மொக்கையாக அடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எதுவுமே ப்ரிப்பேர் ஆகலைங்க, எடுத்தோடனே கண்டென்ட் எழுதணும்னு வந்துட்டேன். வேணால் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஓ, எதுக்குமே ப்ரிப்பேர் ஆகலை. சரி, ஒன்றுனா படித்து தாங்க சொல்லிட்டு இருந்தேன். அது என்னென்ன எழுதணும் என்னென்ன இது பண்ணணும்னு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு வந்துடலாங்க. ஓகேவா டிஎஃப்ஏ? ஓகேங்க, இந்த வீடியோ இதோட நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்ணாடி ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கிறேன், போட்டு காமிச்சிடுறேன். நல்லா இருக்குதா? ஓகே.